ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மீண்டும் பெரிய சர்ச்சையாக இருக்கு இல்லைங்களா காவிரி விஷயம் வரும். ஆமாம். ஸோ காவிரி நீர் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு முறையாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இது சாதாரண ஆண்டு இல்லை, சூப்பர் எல்னினோ ஆண்டு அப்படின்னு சொன்னதுனால ஆரம்பத்திலிருந்தே இந்த தண்ணீர் பற்றாக்குறை குறித்தான ஒரு விஷயத்தை நம்ம செய்திகளிலே கூட தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம சொன்னதே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட், காவிரியில் நீர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது கர்நாடகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்டயே தண்ணியில் நாங்கள் எப்படி திறந்து விடுறது அப்படின்ட்டு. ஸோ தற்போதைய சூழலில் காவிரி நீர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த காவிரி நீரின் குறுக்கே, நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரதான அணைகளுடைய அளவு எப்படி இருக்குது தற்போதைய சூழல் அப்படின்றதையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது நம்ம போன மாதமே கூட இந்த அப்டேட்டை பார்த்தோம். போன மாதம் உண்மையிலே பற்றாக்குறை இருந்தது, பெரிய அளவில் பற்றாக்குறை இருந்தது. இந்த வருஷம் இந்த மாதம் நிலைமை எப்படி இருக்குன்னு மாறிடலாம். முதல்ல நம்ம காவிரி நீரை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டதும் கிடைச்சதும் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம 7000 கன அடி அந்த அளவில் தண்ணி வேணும்னு நம்ம கேட்டோம். ஆனால் நீர் ஒழுங்காற்று குழுவில் என்ன சொல்லியிருக்காங்க, 3500 கன அடி தான் ஒரு நாளைக்கு திறந்து விடணும் அப்படின்றத கர்நாடகாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3500 கன அடி திறந்து விட சொல்கிறீங்க, உண்மையிலேயே தமிழக எல்லை இருக்கு இல்லையா, பிலிகுண்டுல தான் அந்த காவிரி உள்ளே வருது. அந்த இடத்துல 3500 கன அடி வரணும்னா எங்கள் அணைகள்ல இருந்து நாங்கள் 7000 கன அடி திறந்து விட்டால் தான் அங்கே 3500 போய் சேரும். ஏன்னா வழியில் நிறைய இடத்துல ஆறுல பெரிய அளவில் தண்ணி இல்லை. இப்போ புதுசாக தண்ணி திறந்து விட போது நிறைய மண்ணோட உறிஞ்சுக்கும், எவாபரேஷன் நீர் வெப்பத்தின் காரணமாக நீராவி ஆகுது இல்லையா, அதனாலேயே தண்ணீர் இழப்பு ஏற்படும். ஸோ அதனால 3500 தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தரணும்னா 7000 திறந்து விட்டாதாங்க அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ பாருங்களேன், இந்த கணக்குப்படி பார்க்கும்போது 15 நாட்களில் 6 TMC காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா வழங்கணும் அப்படின்னும் தான் ரெண்டு தரப்புலையும் மறுபடியும் முட்டல் மோதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த நேரத்தில் அணைகளுடைய நீர் இருப்பு நிலவரத்தையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. கர்நாடகாவினுடைய முக்கிய அணையான கிருஷ்ணராஜசாகர், அதாவது KRS அணையினுடைய முழு நீர்மட்டம் பார்க்கும்போது 124.80 அடி. இது கடந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி இதே நாளில் பார்க்கும்போது 123.60 அடியாக இருந்த இந்த நீர்மட்டம் இந்த ஆண்டு 91.80 அடியாக சரிஞ்சிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரே ஆண்டில் 31.80 அடி நீர்மட்டம் குறைந்திருக்கிறத நம்மளால கவனிக்க முடிகிறது. காவிரியின் குறுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணை தான் கிருஷ்ணராஜசாகர். ஸோ கிருஷ்ணராஜசாகரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 சோர்ஸ், அதுக்கு மேல 2 அணைகள் இருக்கு. அந்த 2 அணைகள்ல இருந்து வரக்கூடிய வெளியேறக்கூடிய நீர் இங்க கிருஷ்ணராஜசாகர் அணையில வந்து சேருது. ஸோ இதுக்கு சோர்ஸா இருக்கக்கூடிய அந்த 2 அணைகள்லையும் பார்த்துடலாம். தொடர்ந்து ஹேமாவதி அணை, இதுல மொத்தமா 17 அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஹேமாவதி அணையில கடந்த ஆண்டு பார்க்கும்போது 115.80 அடியா இருந்த நீர்மட்டம் இப்ப எவ்வளவா இருக்கு, 100.98 அடியா தான் இருக்கு. சோ பற்றாக்குறை பார்த்தோம்னா 14.82 அடி பற்றாக்குறை இருக்கு. அது போன மாசத்தை ஒப்பிடும்போது பெட்டர் ஆயிருக்கு. சோ 117 அடி இருக்கக்கூடிய ஹேமாவதி அணையுடைய தற்போதைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது மற்றொரு சோர்ஸ், கிருஷ்ணராஜசாகருக்கு சேரக்கூடிய அந்த காவிரியோட மற்றொரு சோர்ஸ் ஹாரங்கி அணையோட மொத்த நீர்மட்டத்தை பார்க்கிறோம். 129 அடி இதனுடைய மொத்த நீர்மட்டம். இதுல பாருங்க, போன வருஷத்தோட பாருங்க தரவை. ஓகே, சற்று ஆறுதல் தரக்கூடிய ஒரு நிலையில தான் இது இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 129 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில கடந்த ஆண்டு பார்க்கும்போது 123.61 அடி இருந்த நிலையில தற்போது 127.55 அடி நீர் இருப்பு இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு கூட ஒப்பிடும்போது 3.94 அடி அதிகம் நீர் இருப்பு இதுல பதிவாகி இருக்கிறத நாம பார்க்கிறோம். இருக்கக்கூடிய காவிரி குறுக்கே இருக்கக்கூடிய பிரதான இந்த 5 அணைகள்ல இந்த அணையில மட்டும் உபரி இருக்கு 3.94 அடி என்ற அளவுக்கு. அதுவும் இந்த ஜூலை மாசம் ஆரம்பத்திலையும் ஒரு இடைப்பட்ட காலத்திலுமே கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் எடுத்தது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வாயர் இது, நீர்த்தேக்கம் இது. அதனால இங்க பாருங்க, உபரி கொடுக்கிற அளவுக்கு நீரின் அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அடுத்து கபினி ஆறு. கபினி ஆறு பார்த்தீங்கன்னா காவிரியோடைய உபநதி. கபினி கிருஷ்ணராஜசாகர் எல்லாம் முடிச்சுட்டு காவிரி ஆறு வரும் இல்லையா, காவிரியும் கபினியும் கலந்து அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வருது. சோ கபினி அணையின் குறுக்கே கபினி அணை இருக்கக்கூடிய மொத்த நீர்மட்டத்தை பார்க்கிறோம்.
65 அடி மொத்த நீர்மட்டம். போன வருஷத்துக்கான தரவு என்ன? கடந்த ஆண்டு பார்க்கும்போது 62.97 அடியா இருந்திருக்கு நீர்மட்டம். இப்ப இது வந்து 56.28 அடியா குறைஞ்சிருக்கு. இதனால மொத்தமா 6.69 அடி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம் இதுல. ரைட். போன மாசத்தை ஒப்பிடும்போது கர்நாடகாவில் அணைகளுடைய நீர்மட்டம் ஒரு டீசென்டான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனா தமிழகத்தில் காவிரியின் குறுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான அணைன்னு பார்த்தா மேட்டூர் அணை தான். மொத்த நீர்மட்டம் 120 அடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஜூலை 31, 2025 போன வருஷம் 120 அடி. போன வருஷம் சர்ப்ளஸ் ஆன ஒரு ரெயின்ஃபால், நல்ல ஒரு மழை பொழிவு இருந்துச்சு, முழு கொள்ளளவும் எட்டணும் இந்த காலகட்டத்தில். ஆனா இந்த வருஷம் பாருங்க 73.82 அடியா குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 46.18 அடி பற்றாக்குறை இருக்கு. இந்த நேரத்தில் கர்நாடகா தண்ணீர் திறந்து விடல மிகப்பெரிய சிக்கலை வந்து நம்முடைய விவசாயிகளும் ஏன் குடிநீருக்காகவே கூட அல்லாடக்கூடிய ஒரு பிரச்சனையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்து விட இருக்கிறது. ஸோ இந்த நிலையில தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி இது. பெங்களூரு செல்வாரா முதல்வர் விஜய்? இது வந்து ஒரு பிளான் இருக்கு அப்படின்றது வந்து சில தகவல்கள் வெளியாச்சு. அப்பவே உடன் இருந்தவங்க எல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடியுது, குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியினர் எல்லாம். ஆனா பெங்களூருவிற்கு விஜய் வருகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியான உடனே கன்னட அமைப்பினர் பாருங்க, நாங்க விமான நிலையத்துக்கே போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு போராட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்னொரு மாநில முதலமைச்சர் வரும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அது வந்து கர்நாடக அரசுக்கு தான் மிகப்பெரிய தலைவலியை தரும். அதுவும் இல்லாம அது தமிழ்நாடு அரசுக்கான ஒரு அவமரியாதையாகவும் பார்க்கப்படும். அதனாலதான் இந்த திட்டம் வேணாம், நீங்க போய் பேச வேணாம் அப்படின்றாங்க. பேச வேணான்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கர்நாடகா தமிழ்நாடு தனிப்பட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டால் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அதை நீர்த்து போக செய்யுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தையும் எழுப்புறாங்க. ஒரு மிக நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தை அமைக்கிறதுக்கு நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க தான் எல்லா சிக்கல்களையும் ஒரு அளவுக்கு தீர்த்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2 மாநிலத்துக்கு நடுநிலையா செயல்பட்டு இருக்காங்க. அந்த ஆணையத்தை தவிர்த்து தனிப்பட்ட அளவில் நம்ம பேச்சுன்னு இறங்கிட்டோம்னா அதுக்கான பவரை வந்து நம்ம கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிடும். பிற்காலத்தில் அவங்க சொன்னா கேட்காத மாதிரி கூட போயிடுங்க, நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? அதனால வேணாம். ஒண்ணு நமக்கு அவமரியாதை, இன்னொன்னு காலத்திலையும் நமக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால முதலமைச்சர் கர்நாடகா போக வேணாம் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்ல, ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு. முதல்வர் என்ன முடிவு செய்ய இருக்கிறார்? அதே நேரத்தில் கர்நாடகா இப்போ வரைக்கும் தண்ணி திறந்து விடல வரும். 3500 கன அடி இன்னும் திறந்து விடல. சோ கர்நாடகா தண்ணீரை திறந்து விட வலியுறுத்துமா மத்திய அரசு? என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய தவக அரசு அடுத்து என்ன நகர்வு எடுக்க போகுது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை. ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.